தகுதி இல்லாத ஆட்களை வந்து நாற்காலியில் உட்கார வச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும். இதுதான் ஒரிஜினலான நிலவரம். அது ஒரு கோமாளின்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஏற்கனவே 10 வருஷமாக காங்கிரஸுக்கு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு இவங்க எல்லாத்துக்கும் நல்லா கஞ்சி காய்க்க போகிறாரு மோடி பிரதமர். ஏன்னா அவர் தான் வந்து கடைசியில் இதை முடித்து வைக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் பதில் சொல்லணும். அவர் கொஞ்சம் ரொம்ப முதிர்ச்சி ஆயாச்சு. அதனால் இன்னொன்று பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டாம்னு நினச்சின்னு அவர் பாட்டுக்கு சில விஷயங்களை தவிர்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து நீங்கள் அவ்வளோத்தையும் தூண்டி விட்டுட்டீங்க. இது அவ்வளோத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக இப்போ அன்னைக்கு சாயந்தரம் சொல்லுவார். இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இவர் இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு புறப்பட்டார். இவருக்கு தோழர் இங்கே இருந்து இந்த ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் இருக்கிற உதவாக்கரை அந்த உதயநிதிக்காரு கிளம்பினார். இன்னைக்கு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கார். சபாநாயகர் அப்படியே கேட்டார், திருப்பி கேட்டார், சோட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். நீட்டு தேர்வு இருக்குல்ல, அதுவும் கோர்ட்டில் தான் இருக்குது, அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, அது எந்த விதிமுறைப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டார். அதை இந்தியாவில் வந்து 12 பேரை கூட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆள் திரு அண்ணாமலை IPS கூட்டிருக்காங்கிறது மரியாதைக்குரிய ஒரு விஷயந்தான். அப்போ அதுக்கு தகுதியான ஆள் தமிழ்நாட்டில் இந்த சின்ன இளவரசர் இருக்கார, அந்த ஓங்கோல் இளவரசர் உதவாக்கரை அந்த உதயநிதி ஸ்டாலின்காரு, அவரும் அதுக்கு தகுதி இல்லை. அதுமாதிரி இப்போ நான் தமிழக வெட்டி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல, அவரும் அதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவரும் அதுக்கு தகுதி இல்லை தான். அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை ஒரு ஆள் மட்டும்தான். இந்த 6 மாதம் 3 மாதம் 2 மாதத்துக்கெல்லாம் தலைவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு ஆளை போடுற வழக்கம் வந்து பாஜகவில் கிடையாது. தமிழக பாஜகவில் சுத்தமாக அது கிடையாது. அது வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் எளிமைப்படுத்தி உடனுக்குடனே தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் திமுக காரனுக்கு ஏன் கோவம் வருது? அப்போ திமுகவில் இருக்க 90% அக்யூஸ்டுங்கிறத புரிஞ்சுக்கலாமா? தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கணுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. தமிழ் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் பண்பாடும் இருக்காது, தமிழ் கலாச்சாரமும் இருக்காது. இது எல்லாத்தையும் அழிக்கணும், தமிழையும் அழிக்கணும். அதில் குறியாக இருப்பாங்க. அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். இந்த தாலியர்த்தா மாடல் அந்த வேலையை கரெக்டாக செய்யும். வானவில்னு ஒரு நிகழ்ச்சி, இது எல்லாமே இங்கே வந்து எல்லாம் சுதந்திரம் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதில் நிறைய பேர் அது சம்மந்தப்பட்ட பெண்ணிய போராளிகள், அம்மா கூட நீ உறவு வச்சுக்க, அப்புறம் வந்து தங்கச்சி கூட வச்சுக்க, அக்கா கூட வச்சு, என்ன எங்கே இருக்காங்க இவங்கெல்லாம், என்ன ஜென்மங்கள், இவங்க யாரு கூடலாம் உறவு இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க? அசிங்கமாக இல்லையா? அதெல்லாம் பொது வழியில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நானும் பொது வழியில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பேசியது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கே, உங்களோட பார்வை என்ன சார்? அவருக்கு பிரச்சனை பார்த்தீங்களா? அவருக்கு எல்லாரும் ஊரில் அது இதுன்னு இருக்கும்போது இந்த ஆளுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா கிக்கு பத்தலையும் அவருக்கு. TNS நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். TN News 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசிய விஷயம் வந்து சர்ச்சையா மாறி இருக்கு சார். இந்து மதம் வந்து அமைதியை தான் வந்துட்டு போதிக்கிறது, ஆனால் வந்துட்டு தங்களை ஹிந்து என்று சொல்லி வன்முறை வந்து தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசியது சர்ச்சையா மாறி இருக்கு. உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஆமாம், அதாவது தகுதி இல்லாத ஆட்களை வந்து நாற்காலியில் உட்கார வச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும். இதுதான் ஒரிஜினலான நிலவரம். அது ஒரு கோமாளின்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஏற்கனவே 10 வருஷமாக காங்கிரஸுக்கு கிடைக்கவே இல்லை. 10 வருஷமாக எதிர்கட்சி கூட நீங்கள் தகுதி இல்லாத ஆளுன்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க மக்கள். இந்த வாட்டி நீங்கள் எதிர்கட்சியிலையாவது இருங்கன்னு சொல்லி ஒரு 99 MPயை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்கு தகுதியான இதாக நடந்துக்க வேண்டாமா? பாராளுமன்றத்தில் போய் நினைக்கிறீங்க, நின்றுட்டாங்க, என்ன டயலாக் பேசுறீங்க? இந்து என்று கூறிக்கொள்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த யோகியர் சிகாமணி கேட்குறாரு. இந்து என்று கூறிக்கொள்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? 24 மணி நேரமும் வன்முறை வன்முறை வன்முறை, வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு, பொய் பொய் பொய். அடா இதையே என்ன நிறைய வார்த்தைகள் வருது நமக்கு. நான் இந்து தாங்க, நான் இந்துன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேங்க. இந்த நாட்டில் இந்து கலாச்சாரம் தாங்க இந்த நாட்டில் இருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இந்த பெண்களுடைய இந்த பாரம்பரியமாக நடந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்களே, இது எல்லாமே இந்து மத வழிபாட்டு கலாச்சாரம் தான். கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஒரு வணக்கம் தெரிவிக்கிறதுலேருந்து எல்லாமே இந்து மத அடிப்படையிலான விஷயங்கள் தான். இந்த நாட்டு கலாச்சாரம் இந்து கலாச்சாரம், அவ்வளோதான். ஒட்டுமொத்த இந்துக்களையும் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இது ஒட்டுமொத்த இந்துக்களையும் நீங்கள் வந்து வன்முறையாளர்கள்னு சொல்லும்போது அது ஏற்புடையதாக இருக்கா? ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இது அழகாக அதை நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒன்றும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமும் கிடையாது. ஏற்கனவே பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடியதில் 3/4 முஸ்லீம்கள், எவ்வளோ முஸ்லீம்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதில் 3/4 பேர் இந்த நாட்டை நேசிக்காதவங்க, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்க.
காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ரெண்டாக கூறு போட்டு போடுறதுக்கும் காரணமே இந்த களவாணி காங்கிரஸ் தான். இன்றைக்கு அதுக்கு பிறகு வக்பு வாரியம்னு ஒன்று தேவையாங்க? அதை கொண்டு வந்தது எவன்னு நினைக்கிறீங்க? இந்த காங்கிரஸ் களவாணி பயில்வா தான் கொண்டு வந்தது. வக்பு வாரியத்துக்கு இங்கே என்ன ஏங்க, முஸ்லீம்கள் நாடுகள்லேயே வக்பு வாரியம்னு ஒன்று கிடையாது. இங்கே எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்க? அதுக்கு ஒருத்தன் அதுக்கு நீங்கள் நிறைய நிர்வாகிகளை போட்டு அத்தனை பேருக்கு நம்மளுடைய வரி பணத்திலேருந்து சம்பளத்தை கொடுத்து வச்சு அவள் அழகாக கூறுகட்டத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது சிவன் கோவில் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதன் சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது. எப்படிங்க இது? ஏன் முஸ்லீம் மதம் அந்த தோன்றி இந்த நாட்டில் உலகத்தில் முஸ்லீம் மதம்னு ஒரு மதம் தோற்றுவிக்கப்பட்டதே 1400 வருஷத்துக்கு உள்ளார தாங்க வருது. இது 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது சிவன் கோவில். அந்த கோவிலே வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆனால் அந்த கோவில் சொத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவான். இதை நம்ம ஒட்டுமொத்த இந்துக்களும் அப்படியே கேள்வி கேட்காம எப்படியே இருந்தால் அவங்களே நல்லவங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சரி, அதாவது இது என்ன அப்படின்னா, ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க எதிர்கட்சி வரிசையில், அதுக்கு கூட நீங்கள் லாய்க்கு இல்லாத ஆட்களாம் நடந்துகிட்டு இருக்கீங்கிறது தான் வந்து அதை விட முக்கியம். நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு இவங்க எல்லாத்துக்கும் நல்லா கஞ்சி காய்க்க போகிறாரு மோடி பிரதமர். ஏன்னா அவர் தான் வந்து கடைசியில் இதை முடித்து வைக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் பதில் சொல்லணும். அவர் கொஞ்சம் முதிர்ச்சி, ரொம்ப முதிர்ச்சி ஆயாச்சு. அதனால் இன்னொன்று பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டாம்னு நினச்சின்னு அவர் பாட்டுக்கு சில விஷயங்களை தவிர்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து நீங்கள் அவ்வளோத்தையும் தூண்டி விட்டுட்டீங்க. இது அவ்வளோத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக இப்போ அன்றைக்கி சாயந்தரம் சொல்லுவார். இவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. வெளிநடப்பு பண்ணிட்டு ஓடி போயிடுவார் இந்த ஆளெல்லாம். அப்புறம் இன்றைக்கி இந்த பாராளுமன்றம் தற்காலிகமாக இன்னும் கொஞ்ச நாள் லீவ் விடுவாங்கல்ல, இந்த ஆள் இந்தியாவிலே இருக்க மாட்டான் அவ்வளோதாங்க இல்லை விஷயம். பேரு ராகுல் வின்சி. அதுவும் நீங்கள் இந்த நாட்டோட சம்மந்தப்பட்டது கிடையாது. தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தது கிறிஸ்தவ முறைப்படி, கிறிஸ்தவ இதில் அம்மா கிறிஸ்தவ வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழிபாட்டு முறையில் தான் இருக்காங்க. இவர் மட்டும் இந்துன்னு எப்படி சொல்லிட்டு அழைகிறாரு? நான் இந்துன்னு வேற சொல்லிட்டு அலைஞ்சார். அவ்வளவா பித்தலாட்டங்க, மோசடி, எத்துவாளித்தனம். நீ என்னென்னு வேணாலும் கர்மம் இருந்துட்டு போ, உனக்கு ஓட்டு போடுறாங்க வந்துட்டு போகிறீங்க, அவ்வளோதான். நீ வந்து இந்துன்னு சொன்னால் நீ எதுக்கு வயநாட்டில் போய் நிற்கணும்? முஸ்லீம்கள் அதிகமான தொகுதியை பார்த்து எதுக்கு போய் நிற்கணும்? அப்போ நீ முஸ்லீம் கட்சின்னு நம்புற. முஸ்லீம்களெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி கடன் பெற்றிருக்கீங்க. அந்த நன்றி கடனை இந்துக்காரெல்லாம் இழிவுபடுத்தி பேசிட்டு இதே ஃபார்முலாவை தான் கருணாநிதியும் கையாண்டார். கருணாநிதியும் இந்த அயோக்கியத்தனத்தை தான் கையாண்டு இந்து என்றால் திருடன் அப்படின்னார். ஒட்டுமொத்த இந்துக்காரனுக்கும் திருடன் பட்டம் சூட்டினார். அதே மாதிரி தான் இவர் இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு புறப்பட்டார். இவருக்கு தோழர் இங்கே இருந்து இந்த ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் இருக்கிற உதவாக்கரை அந்த உதயநிதிக்காரு கிளம்பினார். இன்றைய கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கார். சனாதன ஒழிப்பு இவங்களுக்கு நோக்கமே அதாங்க. இந்து மதம்னா உங்களுக்கு ஏன் எரியுது? நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம், நாங்கள் அதை பின்பற்றிட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன எரிச்சல்னு கேட்குறேன். இவ்வளோ வருஷம் வெள்ளைக்கார ஆண்ட பிறகு, முஸ்லீம்கள் மன்னர்கள் ஆண்ட பிறகும் மதம் மாறாமல் தப்பி இருந்துட்டு இருக்காங்க. வெள்ளைக்காரன் வந்து இவ்வளோ வருஷம் ஆண்ட பிறகும் அப்பவும் தப்பி இருந்துட்டு இருக்காங்க. இத்தனையும் தாண்டி இன்னமும் இந்து மதம் இருக்குங்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன வருத்தப்படுறீங்க? ஏன் அப்படி ஒரு எரிச்சல் உங்களுக்கு வருது? எதுக்கு இந்த வன்மத்தை கக்கணும் இந்துக்கள் மேலே? இது ரொம்ப ஆபத்தானது. இதைத்தான் பிரதமர் மோடியும் வந்து இதை சொன்னார். இது மிகவும் மோசமானது, ஆபத்தானது. ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவமதிப்பது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் உடனே சொன்னார். சொன்ன உடனே நான் ஒட்டுமொத்த இதையும் சொல்லலை, எல்லா இந்துக்களையும் சொல்லலை. நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள். என்ன பிஜேபிக்கு? அப்போ காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவன்னா அவன் இந்து கிடையாது. அப்போ என்ன இந்து என்று சொல்கிறவர்கள் அப்படி தான் வாசகமே. அந்த வாயில் வந்து விழுந்த முத்து அதுதான். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இது. இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. சனாதன ஒழிப்பை பற்றி அனுராக் தாக்கூர் வந்து நேற்றுக்கு அதை சொல்லியிருந்தார். இது 2G எல்லா வழக்கையும் பற்றியும் அவர் பேசியிருந்தார். பேசின உடனே தயாநிதி மாறன் வந்து உடனே எழுந்திருச்சு, அவையில் எழுந்திருச்சு சபாநாயகர்கிட்ட உடனே சபாநாயகருக்கு இவள் உடனே உத்தரவு போட்டாங்க. அதாவது மக்களவை விதி எண் 352 படி இது வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது, அதை இவர் பேசுகிறாரு, அனுராக் தாக்கூர் பேசிட்டாரு, அதனால் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து தூக்கி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சனாதன ஒழிப்புன்னு பேசுனது உண்மை தானே, அது பிரச்சனையானது உண்மை தானே. அவள் பேசலைன்னு சொல்லணும், இல்லை பேசுனது தப்பாக பேசுகிறேன்னு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. ஆனால் வந்து இதை வந்து விதிமுறைகள் படி இவங்க போகிறாங்களாம். சபாநாயகர் அப்படியே கேட்டார், திருப்பி கேட்டார், சோட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். நீட்டு தேர்வு இருக்குல்ல, அதுவும் கோர்ட்டில் தான் இருக்குது, அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, அது எந்த விதிமுறைப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டார். அப்படியே வாபஸ் மொத்தத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இவ்வளோதாங்க இவங்களுடைய சூத்திரம் எல்லாம். அங்கே யாரோ அப்பா உட்காந்துருக்காருன்னு நினச்சிட்டு இவங்க பாட்டுக்கு கண்டதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க.
அப்புறம் வாங்கி கட்டிட்டு இருந்தாங்க. இதான் நேற்றையும் நடந்துச்சு, இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். காலையிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பாக இப்போ நம்ம மத்தியானத்துக்கு முன்னாடி உள்ள நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். சாயந்தரத்தில் பாருங்கள் பிரதமர் மோடி பதில் கொடுக்கும்போது இதுக்கு சரியான இது இருக்கும். ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தானே, இதெல்லாம் பேசக்கூடாது. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்றதுக்கு அளவுக்கு வெற்றி பெற்றாச்சு. ஒரு நல்ல அங்கீகாரம் போனதை 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு எண்ணிக்கை 99 எம்பி கொடுத்துருக்காங்க. 99 தான், ஒன்றை 272 தரல, 92 தான் 99 தான் தந்திருக்காங்க. அதை அடுத்த வருஷத்தை அடுத்த தேர்தலில் தக்க வைக்க முடியுமா? இல்லை அது வரைக்கும் இந்த 99 காங்கிரஸ் எம்பிகளும் உங்கள் கூட இருப்பாங்கங்கிறது கேள்விக்குறி. இதான் ஒரிஜினல் நிலவரம். 6 மாதத்துக்குள்ளால இல்லை பாதி பேர் பிச்சுக்கிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போனாலும் போவாங்க. இல்லை காங்கிரஸுக்கு வரலாறு அதுதானே. இதான் நடக்க போகுது. இந்த லட்சணத்தில் கொஞ்சம் தகுதியான ஆட்களாக இருக்கும். அந்த சீட்டுக்கு நாகரீகத்துக்கு தகுதியான ஆளாக இருக்கணும். அங்கே போய் நின்று சிவபிரமனுடைய ஃபோட்டோவை காட்டிகிட்டு இருக்காரு. ஃபோட்டோவை காட்டிட்டு அப்புறம் குருநானக் ஃபோட்டோவை காணிக்கிறாரு. சபையினுடைய விதிமுறைப்படி நீங்கள் எந்த பதாகைகளை ஃபோட்டோக்களை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு சபாநாயகர். மறுபடியும் இவர் காணிக்கிறாரு, நான் இதை காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவரை நீங்கள் எந்த கணக்கில் கொண்டு சேர்ப்பீங்க? நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போச்சுது நேற்று. அதே மாதிரி சிவபெருமான் இடது பக்கத்தில் திருசூலத்தை வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? அது அமைதியினுடைய இது. புண்ணாக எல்லா போர் வீரர்கள் எல்லாருமே இடது பக்கத்தில் ஆயுதம் வச்சுருப்பாங்க. அதானே உண்மை. எல்லா வீரர்களுமே பாருங்கள் இடது பக்கம் தான் அது ஆயுதம் இருக்கும். இடது பக்கம் தான் வாழாக இருந்தாலும் இடது அப்போ தான் எடுக்க முடியும். ஒரு வீட்டு எதிரியை நம்ம வீழ்த்த முடியும். இல்லைன்னா நம்ம வலது பக்கம் சொல்லியிருந்தால் அந்த கையை போட்டு தடவுறதுக்கு முன்னாடி நம்ம தலையை வெட்டிட்டு போயிடுவோம். இதானே இயல்பான விஷயம். சிவபெருமானும் அப்படி அதை தான் சிம்பாலிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரிப்பட்ட கூறு கட்டவனும் வருவான், அவன் கொத வேலையில் போட்டு ஒரே போடணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுதான் கரெக்டானதுன்னு சொல்ல முடியும். தப்பு சார். பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அதுக்கு தக்கவாறு இவங்க நடந்துக்கணும். நம்ம இந்த மாதிரிலாம் திட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் இவங்க நடக்கக்கூடாது. தலைவர்கள் இவங்கெல்லாம். அதை விட ரொம்ப முக்கியமானது சார், இந்த ஆள் எதிர்கட்சி இல்லை சார், ஒரு எம்பிக்கே லாய்க்கல தான். ஒரு சட்டை போட துப்பு இருக்கு அந்த ஆளுக்கு. பாராளுமன்றம் எவ்வளவு புனிதமானது எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு போயிட்டு டிஷர்ட் போட்டுட்டு அலையுது. இது என்ன நோக்கம் இருக்குது போகுது? ஒரு சட்டம் என்ன சட்டம் வாங்குறவங்களுக்கு துப்பு இல்லையா? நடைபயணம் போகும்போது டிஷர்ட்டை போடுங்க, அதை போடுங்க, அதெல்லாம் வேற சார். பாராளுமன்றம் ஒரு அலுவலகம் தானே. அலுவலகத்தை விட ஒரு கோயில் மாதிரி நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் தானே. ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு இப்போ எல்லாருடைய பார்வைகளும் உங்களை இப்போ லைவில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சட்டை போடுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் இல்லை? கோட்டு போடுங்க, சட்டை போடுங்க, என்ன வேணாலும் பேண்ட்டு போடுங்க, ஷூ போடுங்க, என்ன வேணாலும் அப்படி தானே போகணும். அதானே முறையாக இருக்க முடியும். இது வரைக்கும் அவர் என்னைக்கு சட்டை போட்டார்னு பாருங்கள், போட மாட்டார். ஒரு டிஷர்ட்டு போட அந்த பாராளுமன்ற இதில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியதில் யாருமே டிஷர்ட் போட்டுட்டு வர மாட்டாங்க. ஆண்களில் எல்லாரும் சட்டை போட்டிருப்பாங்க. அது வட இந்திய கலாச்சாரப்படி இருக்குன்னு, இல்லை தென்னிந்திய கலாச்சாரப்படி இருக்கு, வேட்டி கட்டிட்டு போங்க, என்ன வேணாலும் இருக்கும். ஆனால் அந்த சபைக்குடைய மரியாதை அவங்க கொடுப்பாங்க. இந்த ஒரு ஈர வெங்காயம் மட்டும் அதை செய்யாது. டிஷர்ட்டு தான் போட்டுட்டு அலையும். இதில் என்னது இருக்குது? இது வெள்ளைக்காரன் குஞ்சு இப்படி தான் அலையுமோ? கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் திருந்தலைன்னா மக்கள் அடுத்து என்னமோ இருக்கக்கூடிய ஆதரவும் என்னமோ கிடைக்காது சார். இதுதான் உண்மை. இப்போ தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் சென்று படிக்க இருப்பதாக ஒரு தகவல் சார். அதற்கு அரசியலிருந்து ஓய்வெடுக்க போகிற அடுத்த தலைவர் யார் அப்படின்லாம் பேச்சுக்கள் இருந்து வருகிறது. உங்களோட கருத்து என்ன? அதாவது அவர் படிக்க போகிறாருங்கிறது பத்திரிகையில் வந்த செய்தி தான். நமக்கு நேரடியாக நம்ம அவர்கிட்ட ஒன்றும் கேட்டு இது உறுதிப்படுத்தலை. அவர் போகிறாரா இல்லைங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது 4 மாத கோர்ஸ் தான். அது இந்தியாவில் 12 பேரை கூட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆள் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை கூட்டிருக்காங்கிறது மரியாதைக்குரிய ஒரு விஷயந்தான். அப்போ அதுக்கு தகுதியான ஆள் தமிழ்நாட்டில் இந்த சின்ன இளவரசர் இருக்கார், அந்த ஓங்கோல் இளவரசர் உதவகரை, அந்த உதயநிதி ஸ்டாலின்கார், அவரும் அதுக்கு தகுதி இல்லை. அதுமாதிரி இப்போ நான் தமிழக வெட்டி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காருல, அவரும் அதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவரும் அதுக்கு தகுதி இல்லை தான். அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை ஒரு ஆள் மட்டும்தான். அந்த அடிப்படையில் நீங்கள் தமிழகத்தில் அவர் ஒரு சிறப்பான ஒரு இளம் தலைவராக ரொம்ப மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டு இருக்காருங்கிறது பாராட்டப்பட வேண்டியது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கும் இவரை கூப்பிட்டுருந்தாங்க, இவர் போனார். அதே மாதிரி இப்போ கூப்பிட்ருக்காங்க. அது 4 மாத கோர்ஸ் தான். அவர் போகிறாரா இல்லையாங்கிறதே எனக்கு உறுதியாக எனக்கு தெரியல. போகிறாரா கூப்பிட்ருக்காங்க, போகலாம், போகாமல் தவிர்க்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். இன்னொன்று அப்படி ஒருவேளை இவர் போகிறதாக முடிவு பண்ணி அனுப்புனாங்கனாலும் அது பற்றிய பாஜக எடுக்கிற முடிவாக தான் இருக்கும். மற்றபடி இவர் தனிப்பட்ட முறையில் இவர் போகணுன்னு சொன்னால் கூட அனுமதி வாங்காமல் இவர் போக முடியாது, போக மாட்டார். அப்படி ஒரு அனுமதி வாங்கி போகும் பட்சத்துலையும் அங்கேருந்து இவர் அதை இது கைட் பண்ணிகிட்டு இருக்க போகிறார். இதில் என்னத்தை இருக்க போகுது? என்ன வேணாலும் அவர் அங்கேருந்து பண்ணலாமே சார். இப்போ இருக்கக்கூடிய ஏற்கனவே லண்டன் அமெரிக்காவில் இருக்கும்போது இதே தானே பண்ணார். அது குறுகிய நாள், இது கொஞ்சம் 4 மாதம் அளவுக்கு போகுது. 4 மாதம் ஒன்றும் தமிழக பாஜகவுக்கு பெரிய நீண்ட தூரம்லாம் ஒன்றும் கிடையாது சார்.
அதுக்கு பிறகு எலெக்ஷனை நோக்கி வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 4 மாதத்துக்காக வேண்டி இன்னொரு தலைவரை தற்காலிகமாக வைப்பாங்கங்கிறதெல்லாம் இது சும்மா இவங்க பொழுது போகாமல் பத்திரிகையில் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கதா எனக்கு தெரியல. வாய்ப்பு இருக்காது. ஏன் தெரியுமா இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள வந்து கவர்னர் ஆக்கிட்டாங்க. ஆகின உடனே மாநில தலைவர் பதவி காலியாக இருந்துச்சு. எவ்வளோ நாள் நினைக்கிறேன், 1.5 வருஷம்னு நினைக்கிறேன், அப்படியே தான் இருந்துச்சு. கேசவ விநாயகம் அவர் தான் வந்து அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் தான். அந்த தலைவருடைய வேலையை சேர்த்து அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போவும் அவர் தான் வந்து அமைப்பு பொதுச் செயலாளர். இவர் 4 மாதம் தானே, அவர் போயிட்டு வர்றது வரைக்கும் அவர் அதை கவனிக்க போகிறாரு. எல்லாத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா அவர் என்ன செவ்வாய்க்கிழமை போகிறாரு இல்லையே. ஃபோன் பண்ணி கேட்டால் குறிப்பிட்ட டைமை ஒதுக்கினாங்கன்னா அந்த டைமில் அவங்க 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ எவ்வளோ நேரம் வேணாலும் வீடியோ காலில் கூட பேச முடியும். அங்கேருந்து வீடியோ காலில் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இவருடைய நிர்வாகிகள்கிட்ட அவர் ஆலோசனை சொல்லலாம், பேசலாம். அறிக்கை மற்ற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் போகுதுங்கிறத பொறுத்து அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ண போகிறார். அதுக்கு அந்த டேலண்ட் அந்த கேப்பபிலிட்டி எல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மோர் தென் எனஃப் அவருக்கு இருக்குது. அதனால் அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் எங்கே இருந்தாலும் பாஜகவை வழி நடத்த முடியும். அதனால் அதுக்காக வேண்டி ஒரு ஆளை புதுசாக போடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதில் 100% போய் வாய்ப்பே இல்லை. இன்னொரு ஆளை கொண்டு போய் போடுறதுக்கு இன்னொன்று கேட்குறேன், ஒரு லாஜிக் படி கேட்குறேன். 4 மாதத்துக்கு வச்சுட்டீங்க, அப்புறம் அண்ணாமலை எப்படி அண்ணாமலை ஐபிஎஸ் அதுக்கு பிறகு மாநில பாஜக தலைவரை வரமாட்டாரோ? இந்த 4 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமாக ஒரு தலைவரை வச்சு அந்த தலைவர் என்ன செய்வார்? ஏதாவது ஒரு மாவட்ட தலைவரை நீக்க முடியுமா அவரால்? அதுக்கு அதிகாரம் கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? அப்படிலாம் இருக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. தலைவராக அவர் தான் இருக்க முடியும். 4 மாதங்கிறது வந்து ஒரு பெரிய நாளும் கிடையாது. அனுப்புகிறாங்களா இல்லைன்னு தெரியாது. அப்படி அனுப்பும் பட்சத்தில் அவர் தான் தலைவராக நினைப்பார். அங்கேருந்து அவர் அதை இதை கேட்க போகிறார். 1/2 மணி நேரம் அவர் அந்த ப்ரீஃப் பண்ண சொன்னார்னா எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அதை விட கூடுதலே பண்ணலாம். அதனால் அவருக்கு செயல்பட முடியும். ஒரே நாள் காலையில் ஒரு எக்ஸாம், அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே இன்னொரு எக்ஸாம், அப்புறம் 6 மணிக்கு மேலே இன்னொரு எக்ஸாம். 3மே ஒன்று யூபிஎஸ்சியில் 2 எக்ஸாம், அப்புறம் வந்து எம்பிஏயில் ஒரு எக்ஸாம். இந்த 3 எக்ஸாமும் ஒரே நாளையில் எழுதி 3 எக்ஸாம் 80க்கு மேலே மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆகினார். 80-90க்கு மேலே மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆகின திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு இதெல்லாம் ஜுஜிபி வியாபாரம். அதனால் அவருக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பாஜகவிலையும் அப்படி இன்னொரு ஆளெல்லாம் நியமிக்கிற வழக்கம் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இல்லை. இங்கே மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் சரி தற்காலிகமாக போடுறதெல்லாம் கிடையாது. வேணா நிரந்தரமாக ஒரு ஆளை போடணும். ஏன்னா 3 வருஷம் முடிஞ்சுது. நம்ம அடுத்த 3 வருஷம் அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கொடுக்கணும். அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு அடுத்த 3 வருஷம் கொடுக்கணும். கண்டிப்பாக அவருக்கு தான் கொடுப்பாங்க. அவரை நோக்கி தான் தமிழக அரசியல் களம் மாறிட்டு இருக்குது. அதனால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து அந்த 3 ஆண்டுகளுக்கு உள்ளால தான் வரும். அதனால் அது ஒருவேளை அந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு 6 மாதம் நமக்கு பதவி காலம் முடிஞ்ச பிறகு வருதுன்னா கூட அந்த 6 மாதமும் அதை தள்ளி வைப்பாங்க. அது வழக்கமாக நடக்கும். அந்த தேர்தல் முடிகிறது வரைக்கும் அந்த யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் தொடர்ந்து அதை கண்டினியூவாக இருப்பாங்க. அது வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த 6 மாதம் 3 மாதம் 2 மாதத்துக்கெல்லாம் தலைவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு ஆளை போடுற வழக்கம் வந்து பாஜகவில் கிடையாது. தமிழக பாஜகவில் சுத்தமாக அது கிடையாது. அது வாய்ப்பே இல்லை. இப்போ நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய குற்றவியல் சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு சார். இது வந்துட்டு எதிர்க்க காரணம் என்ன சார்? எதிர்க்கட்சிகள் குறிப்பாக வந்து திமுக வந்து உண்ணாவிரதம்லாம் இருக்கிறதா வந்துட்டு தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கருத்து என்ன? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, இதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷத்தில் தான் இதை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அப்போ திமுக எம்பிக்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேண்டீனில் போய் வடை தின்னுட்டு இருந்தாங்களோ? பாராளுமன்றத்தில் தானே இருந்தாங்க. மேல் சபையிலும் இருந்தாங்க, லோக்சபையிலும் இருந்தாங்க. லோக்சபையில் 39 பேர், 38 பேர் இவங்க தான் இருந்தாங்க. தேனியை தவிர, அதாவது ஓபி ரவீந்திரநாத்தை தவிர பாக்கி எல்லாருமே திமுக கூட்டணி கொத்தடிமைகள் தான் இருந்தாங்க. கூட்டணி திமுக எம்பிக்கள் தான் இருந்தாங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? உங்களுக்கு அதை பற்றி கருத்து சொல்லணும்னா அன்றைக்கே சொல்லிட்டு போகலாமே. பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்ற போகும்போதே எதுக்கு பாராளுமன்றம் என்ன கேலி கூத்தா இல்லையா? இது ஒரு தடவை நிறைவேற்றினதை பழையபடியும் அதை வச்சு பேசிகிட்டு இருப்பீங்களா? அப்படி இல்லை. அதுக்கு பிறகு ஏகப்பட்ட கூட்டங்கள் நடத்தி, கருத்து கேட்பெல்லாம் நடத்தி, அதுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து, இந்த மாதம் 1ஆம் தேதி நேற்றுலேருந்து இது நடைமுறைக்கும் வந்துட்டு, சென்னையில் நடைமுறைக்கு வந்து அதுக்கு வழக்கு பதிவும் பண்ணிட்டாங்க. மயிலாப்பூர்னு நினைக்கிறேன், முதல் வழக்கு பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், உண்ணாவிரதம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் இறங்கியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு வந்து கள்ளக்குறிச்சி மேட்ரு எப்படியாவது இந்த பக்கமாக திருப்பிட்டு லவட்டிட்டு போகணுங்கிறது அவருடைய இது. ஏன்னா அது இன்னமும் 60 தாண்டி போயிட்டு இல்லை, 69 இதாகி போச்சு. 70க்கு மேலே வந்துடும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 85க்கு மேலே அப்போவே செத்து போயிட்டாங்க. இவங்க நல்ல அழகாக வச்சு படம் காணிச்சிட்டு இருக்காங்க. போக போக ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போவாங்க. அவ்வளோதானே. அதாவது ஒருத்தனுக்கு வந்து விஷம் குடிச்சு சத்தமே எது 15 நாள் வரைக்குமா உயிரோடு இருப்பான் சொல்லுங்கள்? இது விஷம் கலந்தது, அதுதான் விஷம் ஆகி போச்சு. இது கள்ளச்சாராயத்தில் விஷம் ஆகிட்டு, அதனால அவன் வந்து உயிருக்கு இழப்பு. அதெல்லாம் வந்து 15 நாள் 10 நாள்லாம் கிடையாது.
2 நாள் 4 நாள் இல்லை உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் வீட்டுக்கு வந்தாச்சு. காது கேட்காத போனவங்க, அப்புறம் வந்து கண் தெரியாமல் போனவங்கலாம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கவும் செத்துட்டு இருக்கான்னு சொன்னால் என்ன கணக்காது? ஏற்கனவே செத்தவன கணக்கில் காணிக்காமல் இப்போ ஒவ்வொன்றா அப்படி சைலண்டாக அதை அப்படியே வெளியே சொல்லிட்டு திடீர்னு 80ன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கொந்தளிச்சிருவாங்க மக்கள்னு சொல்லி அதுக்காண்டி வச்சு இதுவரும் அதுக்கு தான் போராட்டம் நடத்துகிறேன். நான் என்ன கேட்குறேன், பாரதிய நியாய சம்ஹிதா இது ஒரு சட்டத்தினுடைய பெயர். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இது 2வது சட்டத்தினுடைய பெயர். பாரதிய சங்ஹிதா அதிநியம் இது 3வது சட்டத்துக்கு பேர். இந்த 3 வந்து வடமொழியில் இருக்குது, அவ்வளோதானே. இந்தியில் இருக்குது, வச்சுடுங்க, அவ்வளோதான். இவ்வளோ நிலைமை இங்கிலீஷில் உள்ள தானே வச்சுருந்தேன், தமிழில் உள்ள பேரே வச்சு படிச்சுட்டு இருந்தோம். இங்கிலீஷில் வச்சுருந்தது இன்னும் அது ஒரு அந்நிய மொழி தான், அது அந்நிய மொழி, அடுத்த நாட்டு மொழி. இது இந்திய மொழியாக இருக்குது. இன்னொன்று இதில் வந்து இந்த ஒரு 3 வார்த்தையை ஹிந்தி வார்த்தையை படிக்கல, என்ன பிரச்சனை? இதில் விஷயம் என்னென்னா, இது வந்து சட்டத்துக்கு இந்த இதில் உள்ள விசாரணையெல்லாம் முடிச்சுக்கிட்டு உடனே பண்ணணுங்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கிரிமினல் வழக்குகளில் கிரிமினல் இருக்குல்ல, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதிலெல்லாம் விசாரணை முடிஞ்சு 45 நாளைக்குள்ள தீர்ப்பு சொல்லணும்னு இருக்குது. ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. விசாரணையை தொடங்கி 60 நாட்களுக்குள்ளால குற்றச்சாட்டை பதிவு பண்ணணும். இந்த வருஷ கணக்கில் இந்த 3 வருஷம் 4 வருஷமாக அப்படி கிடப்பலெல்லாம் போடக்கூடாதுங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. அப்புறம் வந்து பாலியல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய பாதுகாவலர் அம்மா இல்லைனா உறவினர் ஒரு பெண்ணை வச்சு பெண் போலீஸ் வந்து இதை விசாரணை நடத்தணும்னு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் சும்மா நாங்களே விசாரணை எடுத்தோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுடைய பாதுகாவலர் இல்லைனா ஏதோ ஒரு பெண் இருக்கணும், அதை ஒரு பெண் அதிகாரி தான், போலீஸ் அதிகாரி தான் அந்த விசாரணையை மேற்கொள்ளணும், அதெல்லாம் வீடியோ எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மருத்துவ அறிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது சம்மந்தப்பட்ட மருத்துவ அறிக்கையை இஷ்டத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது, 7 நாளைக்குள்ளே நீ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த தேச துரோகம் இருக்குல்ல, தேச துரோக செயல், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட NIA வருது அப்படி எடுக்கிறாங்க. இல்லைனா அது மாதிரியான தேச துரோக செயலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தேடுதல் வேட்டை, அப்புறம் ஏதாவது பறிமுதல் செய்யக்கூடியது, இது எல்லாமே வீடியோவும் ஏற்கனவே அதை பண்ணுறாங்க, அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தைகளை வந்து வாங்கிறது, விற்கிறது, இது எல்லாமே கொடூர குற்றம்னு சொல்லி அதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. 18 வயசுக்கு குறைந்த பெண்களை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி ஏதாவது ரேப் பண்ணுறாங்களா, குரூப்பு சேர்ந்து இருந்தெல்லாம் பண்ணுறவங்களுக்கு மரண தண்டனை மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். மரண தண்டனை நீதிபதி கொடுக்கலாம், ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம். அப்போ குறைந்தது ஆயுள் தண்டனையாகவும் அதிகபட்சமாக மரண தண்டனை வரைக்கும் அதில் உள்ள இருக்குது. இந்த மாதிரி அது மாதிரி திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி இந்த நாடக காதல் எல்லாம் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து கற்பழிச்சு எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் அனுப்புறது, இவங்களுக்கெல்லாம் வந்து உடனடி நீங்கள் ஆன்லைன்லேயே இது மாதிரியான வழக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். அது மாதிரி இந்த வரப்பு தகராறு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், அந்த போலீஸுக்காரங்க வந்து இது மாதிரியான வழக்கெல்லாம் சொல்லும்போது, ஏதோ ஒரு கிரிமினல் சம்மந்தப்பட்ட வழக்கு சொல்லும்போது, இது எங்கள் எல்லைக்குள்ளே இல்லை, இது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளால் இருக்குது. அப்புறம் அவர் இல்லை அது அந்த வாய்க்காலுக்கு இந்த பக்கம் தான் எங்களுக்கு, அதுக்கு அந்த பக்கம் அங்கே உள்ளதுன்னு சொல்லி இந்த சோழியே ஆகாது. ஆன்லைனில் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணிடணும்னு கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் எளிமைப்படுத்தி உடனுக்குடனே தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் திமுக காரனுக்கு ஏன் கோவம் வருது? அப்போ திமுகவில் இருக்க 90% அக்யூஸ்டுங்கிறத புரிஞ்சுக்கலாமா? அவன் தான் கற்பழிக்காங்கிறத ஏன்னா இது எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்டது தானே, அது பெண்கள் தப்பு செய்கிறவன் சம்மந்தப்பட்டது தானே சார். நீங்கள் ஏன் சார் உடனே தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஏன் பதறீங்க? மு.க. ஸ்டாலின்காரு ஏன் பதறணும்? இவர் அப்படின்னா இவங்க வந்து தப்பு செய்தவன்லாம் திமுக காரனாக இருக்கான், செய்கிறவனும் அவன் தான் இருக்கான். அப்போ அந்த கட்சியில் உள்ளவன் தான் அதிகமாக பாதிக்கப்படுவான், அதனால் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம அதுதான் இல்லை உண்மையும் கூட. அதனால் இவங்க இறங்கியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆனால் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு மு.க. ஸ்டாலின்காருக்கு துணிச்சல் இல்லை. சொல்ல வேண்டியதானே, நாங்கள் புறக்கணிக்கிறோம், தமிழகத்தில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் சொல்ல வேண்டியதானே. சொன்னீங்கன்னா இப்போ வம்பா போயிடும். அதனால் அதை சொல்லாமல் அதை உருட்டி புரட்டி வேறு மாதிரி லாவிக்கிட்டு தெரியாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல சட்டம் தான். பேர் வந்து எல்லா பேருமே முதல்ல வைக்கக்கூடிய பேர் நமக்கு ஒன்றும் வாயில் நுழையாமல் தான் இருக்கும், அதுக்கு பிறகு அது நுழையும், அவ்வளோதான். இங்கிலீஷில் வச்சா மட்டும் ஓகேவா, ஹிந்தியில் வச்சா என்ன உங்களுக்கு? அதை பயன்படுத்திட்டு போக வேண்டியது தானே. சரி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. சார் இப்போ தமிழகத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஸ்டேட் நிகழ்ச்சி வந்துட்டு அரங்கேறி இருக்கு சார். இதன் மூலிமா பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, உங்களோட பார்வை என்ன சார்? ஆமாம், அதாவது தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கணுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. தமிழ் பண்பாடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் பண்பாடும் இருக்காது, தமிழ் கலாச்சாரமும் இருக்காது. இது எல்லாத்தையும் அழிக்கணும், தமிழையும் அழிக்கணும், அதில் குறியாக இருப்பாங்க. அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். இந்த தாலியர்த்தா மாடல் அந்த வேலையை கரெக்டாக செய்யும். அதாவது வந்து தமிழரெல்லாம் குடிச்சு நாசமாக போயிட்டுருக்கான் ஒரு பக்கம். இந்த பொம்பளை, அதாவது ஒரு நாடு
சீரழியணும், அழிவு பாதைக்கு போகணும் அப்படின்னா வேறு ஒன்றும் சின்ன பெண்களை தவறான பாதைக்கு திசை திருப்பி விட்டுட்டிங்கன்னா போதும். குடிகாரிகளாக்கி, போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி, இந்த மாதிரி இந்த ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய வச்சுட்டீங்க, தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நாடு தானாகவே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சும்மா அவங்க முட்டாள்தனமெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கரெக்டாக இதை எங்கே செய்கிறாங்க பாருங்கள். அது பாருங்கள், இந்த நம்ம நாட்டுக்கு முக்கியமானது இந்த கலாச்சாரம் தான். இதில் உலக அளவில் இந்திய கலாச்சாரம் இன்றைக்கு வரைக்கும் உயர்ந்து நிற்கிதுன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான். அதில் தான் பேஸ், அந்த இடத்துல தான் நிற்கிது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத மையப்படுத்தி அப்புறம் கூட்டு குடும்பங்கள், அப்புறம் நம்ம நாட்டிலுடைய பாரம்பரியமான கலாச்சார தொன்மையான கலாச்சாரம், இதெல்லாம் தான் நம்ம நாட்டை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிது. அதை அவ்வளோத்தையும் கெடுக்கணும். இது வெள்ளைக்காரன் நினச்சி பார்த்தான், அந்த முஸ்லீம் மன்னர்கள் வந்து அந்த களவாணிகள் பண்ணி பார்த்தான், கொள்ளையடிக்க வந்தவன். அதுவும் அவன் வந்து கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினச்சதை விட மதம் மாற்றணுங்கிறதுல குறியாக இருந்தான். வெள்ளைக்காரன் வந்து இந்த கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி அழிச்சாதான் நம்ம மதம் மாற்ற முடியும்னு நினச்சான். இவனும் எல்லாருமே தோற்று போயிட்டானுவன். இப்போ இந்த களவாணி கும்பல், அந்த வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் கும்பல் வந்து இதுக்கு அதை முன்னிலைப்படுத்தி காப்பி ஸ்ட்ரீட்டு, அப்புறம் என்னது வானவில்னு ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் இது எல்லாமே இங்கே வந்து எல்லாம் சுதந்திரம் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதாவது அதில் நிறைய பேர் அது சம்மந்தப்பட்ட பெண்ணிய போராளிகள், அம்மா கூட நீ உறவு வச்சுக்க, அப்புறம் வந்து தங்கச்சி கூட வச்சுக்க, அக்கா கூட வச்சு, என்ன எங்கே இருக்காங்க இவங்களாம், என்ன ஜென்மங்கள், இவங்க யார் கூடலாம் உறவு இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அசிங்கமாக இல்லையா? அதெல்லாம் பொது வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நானும் பொது வெளியில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருடைய கருத்துன்னு நினைக்கிறீங்க? அதான் ஈவேராவுடைய கருத்து. உனக்கு செக்ஸ் ஆசை வந்துச்சுன்னா நீ இப்படி படு, அப்படி படு, அம்மா கூட படு, சித்தி கூட படு, தங்கச்சி கூட படு, அக்கா கூட படு அப்படிலாம் சொன்னார்ல. அதை தான் இவங்க செய்துட்ருக்காங்க. இப்படி ஒரு கூறுகட்ட மாடலுக்கு தான் திராவிடியா மாடல்னு பேர். இதை தான் வச்சுட்டு இருக்காங்க. இது விளங்காது. இது கலாச்சார சீரழிவை நோக்கிய ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஆக்கப்பூர்வமாக இவங்க வந்து எதை செய்யணுமோ அதை செய்யலை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தேனி மாவட்டம் அந்த கம்பம் அருகே வந்து ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி, கோகிலாபுரம் அப்படிங்கிற ஒரு 3 கிராமங்கள். இந்த 3 கிராமங்கள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 3 கிராமத்துலேயும் வந்து கள்ளர் ஆரம்ப பள்ளிகள் உள்ளன. ஆனால் மாணவர்கள் இல்லை, ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. தமிழ்நாடு கல்வித்துறை எப்படி இருக்குன்னு பார்த்துனுங்க. நாங்கள் 75 வருஷமாக பண்ணணும், கல்வித்துறையை உயர்த்தணும், தூக்கி நெட்ட குத்துற வச்சோம். எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளெல்லாம் சேர்க்க ஆரம்பித்து அரசாங்க பள்ளிக்கூடம்லாம் 3 விழா நடத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த பள்ளிகளில் அணைப்பட்டி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புதுசாக வந்து சுதாகர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து புதுசாக அந்த இடம் மாதிரி அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டார். பார்த்தாச்சுன்னா அங்கே பள்ளிக்கூடத்தில் மாணவர்களே இல்லை. உடனே மற்றவங்க சம்பளம் வாங்கிட்டு ஜோக்கா வந்து கதை பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து அப்படி இல்லை. இவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார். உடனே பிட் நோட்டீஸ் அடித்து வீடு வீடும் அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்குறார். என்ன கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த குழந்தைக்கு பேரில் ஒரு அக்கௌண்ட்டு தொடங்கி மாதம் 300 ரூபா நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் நான் போட்டுருவோம், என்னுடைய சொந்த காசுலேருந்து போட்டுருவோம், உங்கள் குழந்தைகளை படிக்க அனுப்புங்கன்னு கேட்குறாரு. இந்த குழந்தைகளுக்கு ஆட்டோ செலவும் நானே கொடுத்துறேன். ஆட்டோவிலே வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடுறது, பள்ளிக்கூடத்தில் முடிஞ்சோடனே வீட்டில் கொண்டு கொடுறது, நான் ஆட்டோ செலவையும் நானே ஏற்றுக்கிறேன். இங்கிலீஷ் நான் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு நான் நல்லா இது பண்ணுறேன். நோட்டு புத்தகம் மற்ற இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கன்னு சொல்லி பிட் நோட்டீஸ் அடித்து அந்த ஏரியா உள்ள எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு கொடுத்து, இவரே நேரில் போய் கொடுத்து அந்த பெற்றோர்களெல்லாம் பார்த்து இவ்வளோத்தையும் செய்து முடித்த பிறகும் ஒரு குழந்தை கூட போய் சேரல. தமிழக அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இது தமிழனுக்கான அரசுன்னு நீங்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? அது எதுவுமே கிடையாது. பாருங்கள், இந்த லட்சணத்தில் போய்ட்டுருக்கு. அதை நான் சொன்னது தேனி மாவட்டத்தில் மட்டும் கம்பம் பகுதியில் 3 பள்ளிக்கூடத்தை நான் சொல்லிட்டேன். தமிழகம் முழுக்க இதுதான் லட்சணமாக இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடம் எல்லாம் 3 விழாவை பார்த்து நோக்கி போயிட்டே இருக்குது. அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் கவலைப்படலை. அவங்க கவலைப்பட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வந்து போச்சு? நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னா அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவீங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்ட பள்ளிக்கூடத்துக்கு தரல. அதனால் நீங்கள் இந்த காரணம் வச்சுட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தை மூடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இன்னொரு இது போவீங்க. இல்லைன்னா இப்படி கதை பேசிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு என்ன வந்து போச்சு? அந்த லட்சணத்தில் இருக்காங்க. எப்படியோ ஒரு உந்துதல்னால சொந்த காசுலேயே ஒரு 10 மாணவர்கள் வந்துட மாட்டாரா? வந்துச்சுன்னா மாதம் 3000 ரூபா தானே, நம்ம சம்பளத்தில் 3000 ரூபா ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுத்துடலான்னு அந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறார். அது பெரிய விஷயம். அந்த சுந்தருங்கிற ஆசிரியரை வந்து நம்ம மனதார பாராட்டணும், முயற்சி எடுக்கிறார். மற்றவங்க சம்பிரதாயத்துக்கு 4 நாள் போய் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தில் இந்த வீடு வீடாக போய் சொல்லுவாங்க, அதோட முடிச்சிடுவாங்க. இவர் பிட் நோட்டீஸ் இவருக்கு செலவுலையும் அடித்து இதெல்லாம் பண்ணி ஆட்டோவுக்கு நானே காசு கொடுங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 குழந்தை வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5000-6000 ரூபா அவருக்கு செலவாகத்தான் செய்யும். அந்த செலவு அவருக்கு சம்பளத்துலேருந்து கொடுக்க போகிறார். அவரால் முடியுங்கிறனால அது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் கூட இதுக்கு யாரும் ஆதரவும் கொடுக்கல, ஒரு குழந்தை கூட போய் சேரலைங்கிறது வேதனையான விஷயம். இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் வந்த செய்தி. இது புதுசாக நான் ஒன்றும் கட்டமைச்செல்லாம் சொல்லலை. இதுதான் சார் நிலவரம். இதைத்தான் சரி பண்ணணும். குழந்தைகளை படிக்க வைக்கணும். ஆனால் இங்கே குடிக்க வைக்கிறாங்க. அந்த இது கருணாபுரம் இருக்குது பார்த்தீங்களா, கருணாபுரம் காலனி
கள்ளக்குறிச்சியில். அங்கே 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் வந்து குடிகாரனாக இருக்கான். நம்ப முடியுதா? பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பில் படிக்கிற மாணவன் குடிகாரனாக இருக்கான் அந்த கிராமத்தில். இப்போ செத்து போனாங்கல்ல அந்த காலனிக்கு உள்ளால். இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் தான் அந்த தலித்திய போராளிகள்னு சொல்லக்கூடிய ரஞ்சித், இந்த திருமாவளவன், இந்த கும்பல் தான் கவலைப்படணும். ஏன்டா கேட்டேன், ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க எல்லாரும் கவலைப்படணும், அரசாங்கம் ரொம்பவே கவலைப்படணும், அதை பற்றி கவலையே படல அவங்க. ஆனால் அவங்க எதை பற்றி கவலைப்படுறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலுங்கிற பேரில் ஆணும் பெண்ணும் தண்ணியை போட்டுட்டு அப்புறம் வந்து போதை இதெல்லாம் போட்டுக்கிட்டு உச்சத்தில் அது என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கூத்தடிக்கிறத வந்து ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அதை நடத்தணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வானவில்ங்கிற ஒரு இதில் வச்சு சென்னை மாநகரிலேயே இதெல்லாம் அந்த கலாச்சார சீரழிவுன்னு எதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வரையறுத்துருக்காங்களோ அதை அவ்வளோதான் இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த கலாச்சாரத்தை அழிச்சு விடணுங்கிறதுல இந்த திராவிட மாடல் அரசாங்கம் உறுதியாக இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. சார், இப்போ திமுக பெருந்தலைவர் துரைமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா அரசு மதுபானங்களில் கிக்கு இல்லை, அதனால தான் கலாச்சாரத்தை நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்லி பேசியது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கே. உங்களோட பார்வை என்ன சார்? அவருக்கு பிரச்சனை பார்த்தீங்களா? அவருக்கு எல்லாரும் ஊரில் அது இதுன்னு இருக்கும்போது இந்த ஆளுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா கிக்கு பத்தலையும். அவருக்கு கிக்கு பத்தலை. அங்கே அரசாங்க இதில் வந்து கிக்கு பத்தலை. அதனால தான் எல்லோரும் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறான்னு சொல்லி ஒரு மூத்த அமைச்சர் அவையினுடைய முன்னவர் அவர். அது மட்டும் இல்லை, ஒரு திமுகவினுடைய பொதுச் செயலாளர். அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதியும் கூட இப்போ உயிரோடு இருக்கிறதுல அதிகமான வயசு அநேகமாக சட்டமன்றத்தில் அவருக்காக தான் இருக்கும். அவரோட வயசு முதிர்ச்சி உள்ள ஆள் இருக்க வாய்ப்பில்லை. அவர் தான் மூத்தவராக இருப்பார் சட்டசபையிலேயே. இந்த அளவுக்கு ஒரு மூத்த ஒருத்தர், அரசியல் பழுத்த அனுபவம் உள்ளவர். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியல் கருணாநிதி, எம்ஜிஆர், அண்ணாதுரை இவங்களெல்லாம் வந்து பார்த்து வந்தவர். அவர் வந்து என்ன மாதிரியான இதை முன்னெடுக்கிறார் பார்த்தீங்களா? கிக்கு பத்தலை, அதனால் நீங்கள் வந்து சொல்ல வர. அதாவது இதில் வேற ஒரு கருத்து அவர் சொல்கிற மாதிரி எனக்கு இருந்தார். கொஞ்சம் குசும்பு பிடிச்ச ஆள் இந்த ஆள், சாதாரணமான ஆள் கிடையாது. அதனால் அவர் என்ன அப்படின்னா, இவர் வந்து டிஆர் பாலுக்கும் இவருக்கும் ஏதோ லடாயின்னு நினைக்கிறேன். நான் அவர் தானே சாராயம் காய்ச்சி அரசாங்கத்துக்கு சப்ளை அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அது கனிமொழி இந்த கும்பல் தான் நடந்து சாராயம். கனிமொழின்னா எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த தர்மபத்தினி தான் வந்து திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையை மாற்றி இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் சாராயம் பேர் தங்கச்சி வடிக்குது. என்ன கூறுகட்ட குடும்பம் பாருங்கள். இது அந்த மாடலுக்கு பேர் திராவிட மாடல். இவங்க வந்து அதை செய்துட்ருக்காங்க. அப்போ அந்த சாராயம் விற்கிறது எல்லாமே பெரும்பாலான சர்க்கரை அந்த சாராய ஆலைகளை வச்சுருக்கிறதெல்லாம் திமுக காரங்க. அதுலேயும் ஜெகத் ரட்சகன் வச்சுருக்காரு. பெரும்பாலும் இங்கே 2 பேர்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், கனிமொழி இவங்க கண்ட்ரோலில் தான் நிறைய இருக்குது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் இங்கே வேலை இருக்குது. அதனால தான் இவருக்கு அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை பழி தீர்க்கிற விதமாக உங்கள் சரக்கெல்லாம் சரியில்லை, குவாலிட்டி இல்லாத சரக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு அடைங்க, கொள்ளை லாபம் அடிச்சுட்டு அடைக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கிளப்பி விட்டுறாரோங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அவர் சொன்னது எது எப்படியோ, கள்ளச்சாராயம் வித்தாலும் சரி தான், இல்லை நல்ல சாராயம் வித்தாலும் சரி தான், எது சாராயம் வித்தாலும் தான் மக்களுக்கு கேடு தான். அதுலேயும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வடிக்கிறதெல்லாம் உங்களால் தடுக்க முடியலன்னா நீங்கள் அந்த நாற்காலியில் உட்கார்றதுக்கே அருகதை இல்லாத ஆட்கள். அதை நீங்கள் என்ன வேணாலும் மூடி மறைச்சி காமெடியாக பேசி எங்கே வேணாலும் எழுந்துட்டு போகலாம். ஆனால் உண்மை வந்து இதுதான். ஏன்னா சாராயம் இங்கே வடிக்கப்போ கள்ளக்குறிச்சி சாராயம் இதுக்கு மூல காரணம் சூத்திரதாரி யார்? திமுக காரங்க தான். 2 திமுக எம்எல்ஏ தான் வடித்தது. முக்கியமானது வடிக்கிற இடத்த கட் பண்ணிட்டீங்கன்னா விற்கிறதுக்கு இங்கே வராது. அப்புறம் போலீஸ்காரங்களை வச்சு நீங்கள் கட்டுப்படுத்தலாம். போலீஸ் அதிகாரியே வந்து அதை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போது கூட நீங்கள் தானே குறுக்க நின்னீங்க. அமைச்சர் ஏவா வேலு தானே குறுக்க நின்றுருக்காரு. அப்புறம் இவர் அமைச்சர் ஏவா வேலு, அப்புறம் வந்து செஞ்சி மாஸ்தான், அவரை பொன்முடி, இந்த கும்பல் தான் குறுக்க நின்றுருக்கு. அதை செயல்பட விடாமல் தடுத்தது இவங்க தான் முன்னணியை பங்கு வகிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் செய்துக்கிட்டு அப்போ சாராயம் அந்த கல்வராயன் மலையில் சாராயம் வடிக்கிறதுல முக்கியமான ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க? 2 திமுககாரங்க தான். திமுக மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன், அவர் வந்து சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், இவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ. இந்த 2 பேரும் தான் அங்கே அடுப்பு போட்டு வடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவருன்னா ஒரு பக்கம் அவர் வடிக்கிறாரு. 2 பேரும் வடித்து கீழே இறக்குறாங்க. மக்கள் வாங்கி குடிச்சிட்டு செத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 பேருமே இதில் ஸ்கீல்லே வரலையே, இது வரைக்கும் வரலையே. இந்த சாராயம் இதுக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து அது இல்லை, மெத்தனால் கலந்து விற்றதுன்னு சொல்லி இந்த பக்கமாக ஆந்திரா பக்கம் தானே திருப்பிட்டு போகிறாங்க. சிபிஐ விசாரணை நடத்தினா இதெல்லாம் வந்துடும். நீங்கள் நாளைக்கு ஒரே ஒரு இது எதிர்பார்க்குறேன் சார். 3ஆம் தேதி கோர்ட்டில் இந்த வழக்கு வருது, சென்னை ஹைகோர்ட்டில். அந்த இதில் வந்து இந்த சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு வழக்கு போட்டிருக்காங்களா, பாமகலேருந்து போட்டிருக்காங்க, அதிமுகலேருந்துலாம் போட்டிருக்காங்களா. அந்த வழக்கு வந்து விசாரணை நாளைக்கு தான் வருது. அநேகமாக நாளைக்கு அது உத்தரவு விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். விட்டால் நல்லது.
விடலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்க வேண்டியதான். இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு ஆகிப்போச்சு, வேறு என்ன செய்ய முடியும். அதாவது எல்லாரும் படின்னு சொல்லிட்டு கர்ம வீரர் காமராஜர் வந்து ஊராக போய் பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு கிடந்தார். அதிகாரிகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை வந்து 5000 பள்ளிக்கூடத்தை மூடணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் முதலமைச்சராகி 5000 பள்ளிக்கூடத்தை மூட விடாமல் தடுத்து மேற்கொண்டும் அவர் 14,000 பள்ளிக்கூடமே இதை திறந்து வச்சார். அதுதான் அப்துல் கலாம்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் படித்து பெரிய ஆளாக வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வியில் உயர்வு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே அந்த அடிப்படை தான், பேஸ்மெண்ட்டு தான். ஆனால் அதுக்கு பிறகு வந்தால் கருணாநிதி தெருவாக சாராய கடையை திறந்து வச்சு குடின்னு மதுபானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு பையன் அதை விட ஒருபடி மேலவே பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன இன்னும் அதுக்கு மோசமான நிலைமைக்கு தான் போகுது. அவங்க யார் அதை விட போதைப் பொருளை வேறு ரொம்ப ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமான அடுத்த தலைமுறை நாசமாகக்கூடிய இந்த தலைமுறையும் நாசமாக தான் போயிட்டுருக்கு. இது அவ்வளோத்தையும் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு குடும்பம் மட்டும் எப்படி வாழுங்கிறது ஒரு கர்மானி ஒன்று இருக்குல்ல, அது எப்படி அவங்க இவ்வளவு பேருடைய தாலி அறுத்துங்க பாருங்க. தமிழகத்தில் உள்ள விதவைகளில் 38% பேர் வந்து மதுவினால் கணவனை இழந்தவங்க. கணவன் வந்து மது பழக்கம் இருந்து இறந்தவங்க நேரடியாக. இன்னும் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இந்த மது போதையினால் வண்டியை ஓட்டி இடித்து ஆளை கொண்டிருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி சாவு இன்னமும் அடிஷ்னலாக வருது. அப்போ 38ங்கிறது பெரிய எண்ணிக்கை. இது கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் விதவைகள் இருக்காங்க. மதுவினால் கணவனை இழந்து மதுக்கு அடிமையாகி செத்து போனதுனால மனைவி வந்து தாலி அறுத்தது. 16 லட்சம் பெண்கள் வந்து தமிழகத்தில் தமிழச்சிகள் வந்து தாலி அறுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படல. இப்படி போயிட்டு இருக்கு. முன்னவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு முத்துரைமுருகன். வேற என்னத்தை சொல்லுறீங்க? இதை தொடர்ந்து பேசுவோம். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.